செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வழிக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலத்திலும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதோடைய எங்கள் நாசியிலே சுவாசம், எங்கள் இருதய துடிப்பு, எங்கள் அவயவங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பராமரிப்பு, கரிசனை, அவருடைய தயவு, அவருடைய கிருபை என்று நாம் சொல்லுவோம். அதுக்காக உன்னதத்தில் இருந்து எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். தேவரீர் உடைய இரக்கமுள்ள கரம் மீது வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி எங்கள் மேலே அமர்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். தினந்தோறும் உங்களுடைய பலனினாலே, உங்களுடைய வழி நடத்தினாலே நாம் நடத்தப்படுகிறோம், ஆச்சரியமாய் நடத்தப்படுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் மற்றும் எங்களுடைய வேலை, ஊதியம், எங்கள் தேவைகள், பண தேவைகள் அனைத்தையும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை ஒவ்வொரு பிள்ளைகள் காணும்படி, கேட்கும்படி, பார்க்கும்படி செய்கிறீர்கள். மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படியே எங்கள் கண்கள் காண ஆச்சரியங்களையும், எங்கள் செவிகள் கேட்க அற்புதங்களையும் கர்த்தர் நாங்கள் அனுபவிக்க எங்கள் சரீரத்தில் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கண்மலையானவரை என்னை காக்கும் தேவனே என்ற பாடலை நாம் பாடும். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, ஏசு ராஜா என்பரே நானா, எதற்கும் பயம் இல்லையே, ஏசு ராஜா என்பரே நானே, எதற்கும் பயம் இல்லையே, ஆராதனை உமக்கே, 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 இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் ஜீவனை காப்பாற்றும், எங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை புதுப்பியும், எங்கள் கால்களையும் எங்கள் கைகளையும் பலனடை பண்ணும், எங்கள் கண்களை கூர்மையாக்கும், எங்கள் செவிகளை திறந்தரும், எங்கள் நாவு கட்டவிழ்க்கப்படட்டும், நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து, சிந்தையிலே தெளிவை கொடுத்து, இந்த நாளிலே ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தேர்வுக்காக ஆயத்தம் பண்ணும் பொழுது, எழுதுகிற பொழுது கர்த்தருடைய கரம் அவள் மீது வைக்கப்படட்டும் என்று நான் சொல்லுகிறேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, திருமணமாகாத எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் வழியை, நேர் வழியை ஆயத்தம் பண்ணிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பெற பண்ணுகிறவராகிய நீர் பெற செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஏசாயா 66:9 சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே கர்ப்பத்தை திறக்குகிறேன். இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல என்று சொல்லி லாசருவை பார்த்து சொன்ன தேவன் எப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதீங்க, இந்த வியாதி தேவ மகிமை வெளிப்படும்படியாக கொடுக்கப்பட்ட வியாதி. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், இது கோலும் இது தடியும் என்னை தேற்றும். எங்கள் தடன், எங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷனை கர்த்தர் மாற்றும். ஃபேமிலியில பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த பிரித்திருக்கிற ஆவியை விலக்கி அவளை ஒன்றாக இணைய பண்ணும். இப்போதே செய்தி, நல்ல செய்தி வரட்டும். வெளிநாடுகளிலே தவித்து கொண்டிருக்க எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பத்திரமாக வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்கிறார். விசா கிடைக்க முடியும், வெளிநாட்டுகளுக்கு படிக்க செல்லும்படியான பண உதவியில் எல்லாவற்றையும் செய்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம ரொம்ப சந்தோஷமா ஒரு வருஷம் கழிச்சு இந்த புதிய நாளிலே திரும்பவும் பேதுருவின் வீட்டிலே நடந்த ஒரு அற்புதத்தை போல நம்முடைய வீட்டிலேயும் அற்புதம் நடக்க இயேசு அந்த அற்புதத்தை நிகழ்த்த நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இயேசு வரணும், எங்கள் வீட்டில் இயேசு வந்த உடனே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கணும். அது சரீர தேவையாக இருக்கலாம், ஆன்மீக தேவையாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், அவர் சந்திக்கணும். ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டி நிறுத்தி சொன்னார்ல, நாம் திறந்து அவரை உள்ள அழைப்போம். அவர் வந்து அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு அநேகர் இல்லங்களில் என் ஆண்டவர் இயேசு பிரவேசித்திருக்கிறார், பிரவேசித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் திறந்திருக்கிறபடினாலே அவர் வந்த உடனே அவர் பார்க்கிறதெல்லாம் நம்முடைய மனத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை அவர் பார்க்கிறார். இங்கே பேதுரு வீட்டுக்கு வந்த பொழுது அந்த வீட்டில் ஒரு மரண இருள் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துல இப்படிதான், ஃபேமிலியில ஏதாவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஏன்னா இந்த வியாதி, இந்த ஜுரத்தை பற்றி லூக்கா எழுதும் பொழுது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல 38ஆம் வசனத்துல இப்படி எழுதுகிறார். லூக்கா மருத்துவர் என்பவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய், அது ஆங்கிலத்துல கிரேட் ஃபீவர்
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லுக்கு டாக்டர் அவர் சொல்றாரு, பயங்கரமான ஃபீவர். அந்த ஃபீவர் மரணத்திற்கு ஏதுவான ஒரு ஃபீவர் அது. அதனால அந்த வீடு அவங்க வீட்டுக்குள்ள இருந்தவர்கள் பேதுருவின் மனைவி. இங்க பேதுருவின் மனைவி குறித்து ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நம்ம பேதுருவின் மனைவி பற்றிய சில வரலாற்று நிகழ்வுகளை இன்று நான் வாசித்தேன், கேட்டேன். பேதுருவை கொல்வதற்கு முன்பாக பேதுருவின் மனைவியை தான் ஃபர்ஸ்ட் பேதுருவுக்கு முன்பாகவே அவர்கள் கொன்றார்கள். ஏன் சிறுவையில அறைந்து கொன்றார்கள். நல்ல கவனிங்க. ஒரு கணவனுக்கு முன்பாகவே தம் மனைவியை கொல்வத, அது எவ்வளவு பெரிய கொடுமை. மரணம் அடைவத அவன் கணவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது பேதுருவிடத்துல வராங்க, உன்னையும் கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்றான், என் ஆண்டவர் இயேசு மாதிரி என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், அந்த தகுதி எனக்கு இல்லை, என்னை தலை கீழாக அறையும் என்று சொல்லி கணவனும் மனைவியுமாக இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு குடும்பம். முதல் குடும்பத்துல கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த முதல் குடும்பமே கர்த்தருக்கு இரத்த சாட்சியா, என் ஆண்டவருக்கு இரத்த சாட்சியா இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தி இந்த சபையை உருவாக்கி தந்தது. இப்போ ஆண்டவர் எவ்வளவு கரிசனையோடு கூட பேதுருவின் மனைவியின் அம்மாவை அவர் குணமாக்கி இருந்தா, அந்த வைராக்கியம் பேதுருவின் மனைவி இடத்துல, இது வரைக்கும் உங்க பேர் சொல்லப்படவில்லை, வரலாற்றுல பேர் இருக்கு, ஆனா பைபிள்ல சொல்லப்படலை. எவ்வளவு வைராக்கியமாக அவர்கள் இருந்து ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தாங்கன்னு நினைக்கும் பொழுது உண்மையாகவே இந்த ஃபேமிலியை நாம பாராட்ட வேண்டும். ரைட், நான் சொன்னேன் இது ரொம்ப கடும் ஜுரம் என்று சொன்னேன், கிரேட் ஃபீவர். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக எதுவுமே கடுமையானதல்ல, எதுவுமே ஆண்டவருக்கு முன்பாக மேலானதல்ல, எதுவுமே ஆண்டவருக்கு முடியாததும் அல்ல. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் ஆண்டவராலே இந்த 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 வியாதியை குணமாக்க முடியாது, இந்த கேன்சரை குணமாக்க முடியாது, இந்த ஸ்டேஜை குணமாக்க முடியாது, இல்லை இந்த பார்வையை ஆண்டவரால் திரும்ப கொடுக்க முடியாது, புதிய இருதயத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியாது, அடைப்புகளை ஆண்டவரால அதை உருக்க முடியாது, அல்லது அதை கிளியர் பண்ண முடியாது, சிறுநீரகத்துல திரும்பவும் செயல்பட வைக்க முடியாது, கல்லீரலை அவரால் மாற்ற முடியாது என்று அவரால் நம்ம யாராலும் சொல்ல முடியும். ஏன்னா காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் கூடும். இங்க ஆண்டவர் பிரத்யேகமாக அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். யாரோடு பேசுகிற? நல்ல கவனிங்க. அதான் நேத்து நான் உங்களுக்கு சொன்ன, நல்லா கவனிக்கணும்னு சொன்னேன். குனிந்து வைரஸ், குனிந்து ஃபீவர் இடத்துல பேசினார். குனிந்து எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையத்துல பேசினார். இப்போ வைரஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், பிளட் சாம்பிள் எடுக்கணும். அந்த பிளட் சாம்பிளை போய் மைக்ரோஸ்கோப்பிக்கில் வச்சு பார்க்கணும். இந்த மைக்ரோஸ்கோப்பில் சில காரியங்கள் தெரியும், அல்லது சில நேரங்களில் நம்முடைய பிளட்டை வந்து சில கெமிக்கலோட, யூரினை சில கெமிக்கலோட கூட அதை கலந்து இது எப்படி ரியாக்ட் ஆகுது, அது டெங்குவா, அது மலேரியாவா, அல்லது அது வந்து கோவிடா, கொரோனாவா, அல்லது இதில் கேன்சர் கிருமிகள் இருக்கிறதா என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். அப்போ அது ஒரு செல், அது ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி அது. இப்போது நம்முடைய உடல் உறுப்புகளில நம்மளால பார்க்க முடியாத எல்லாமே உள்ள அவயவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவையெல்லாம் என் ஆண்டவருடைய கண்களுக்கு தெரியும், அவையெல்லாம் ஆண்டவர் பார்க்க முடியும். ஐயோ, நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம், ஐயோ ஆண்டவரே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல, அவ்வளவு வீக்னஸா இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல, என்னால் நடக்க முடியல, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல, என்னால் ஓட முடியல, என்ன பிரச்சனை இருக்கு தெரியல, இந்த டயபெட்டிக் மாறல, இல்லது இந்த சுகர், இந்த பிபி, இந்த இருதய படபடப்பு போகல,
என்பதெல்லாம் என்பதெல்லாம் நமக்கு நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அதை போய் உள்ளே ஆராய்ந்து யாராலும் பார்க்க முடியாது. சில சயின்டிபிக் உபகரணங்கள் இல்லாமல் எதையும் பார்க்க முடியாது. என் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை பண்ணுகிறார். இதை நீங்க நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை முதல்ல நல்ல மனதில் ஏத்துங்க. அவர் குனிந்து ஜுரம், ஃபீவர், வெளியே போ, நீங்கும்படி கட்டளையிட்டார், அதற்றினார், அவர் பேசினார். He spoke. ரொம்ப ஆச்சரியம் இல்ல? ஏனென்றால் அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு கிருமிகளும், ஒரு வைரஸும், ஒரு செல்களும், ஒரு பலவீனமோ, ஒரு நோயோ, ஒரு பைனான்சியல் கிரைசிஸோ, குடும்பத்திலே குழப்பமோ, குடும்பத்திலே குழப்பங்களை உருவாக்குற மனிதர்களோ, மனுஷங்களோ அல்லது பிசாசுகளோ அவருக்கு மறைவாக ஒருவரும் இல்லை என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சர்வ வல்லவரை பிடிச்சுக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். அந்த சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீங்க வைரஸோட பேசுறீங்கன்னா அந்த ஃபீவரோட பேசினி அந்த ஃபீவருக்கு கட்டளை கொடுத்து அது விலகி ஓடும்படி செய்வீங்கன்னா, அதே மாதிரிதான் அதுக்கு முந்தி பின்னாடி பிந்தி இருக்கிற வசனம் நீங்க வாசினா, பிசாசு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிசாசை அவங்க அஸ்தமனமான பொழுது கொண்டு வராங்க. காரணம் என்னன்னா, ஓய்வு நாளில எந்த வேலையும் செய்யக்கூடாது. சூரிய உதயம் இதுல இருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய. அதனாலதான் ஜனங்க ரொம்ப பயந்து பயந்து போயிட்டு ஆண்டவரிடத்துல வரவே பயந்தாங்க. சூரியன் அப்படி உள்ள போன உடனே வேகமாய் ஜனங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கப்பர் நகுமுக்கு கூட்டி வந்துட்டாங்க. யாருடைய வீட்டுக்கு கூட்டி வந்தாங்க தெரியுமா? பேதுரு வீட்டுக்குள். ஒரு வீட்டுக்குள்ள என் ஆண்டவர் வரும் பொழுது அந்த வீட்டையே ஆண்டவர் பிரசங்க மேடையாக மாற்றுகிறார். அந்த வீட்டையே அவர் பெதஸ்தாவாக மாற்றுகிறார். அந்த வீட்டிலிருந்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார். அந்த வீட்டில் இருந்துதான் பிசாசுகளை துரத்துகிறார். சகல வியாதிகளை அவர் நீக்குகிறார். அந்த வீட்டில இருந்துதான் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த வீட்டில் அத்தாரிட்டி எடுக்கிறார். பெரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வீட்டுல நிறைய சாபம், இன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய வியாதி, நம்முடைய வீட்டுல நிறைய பிரச்சனைகள், நம்முடைய வீட்டுல நிறைய கடன்கள், நம்முடைய வீட்டுல நிறைய தேவைகள். அப்படி இருந்தா இயேசுவால் மாத்திரமே அந்த வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு சொல்ல முடியும். அவராலே மாத்திரம் தான் முடியும். மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு, மல்டிபிள் தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர் மிகவும் கனிவுள்ளவர், கைண்ட் ஹார்ட்டட், மிகவும் மர்சிஃபுல் லார்ட், கிருபையும் இரக்கமும் தயவும் கரிசனையும் உள்ள ஆண்டவர் அவர். நம்ம வீட்டுக்குள்ள மறைந்திருக்கிற இவை எல்லாம் it can be a great fever மாதிரி. ஐயோ, இது பயங்கரம், இது யாராலும் தீர்க்க முடியாது, அவ்வளவுதான், எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், அறுத்து விட வேண்டியதுதான். நோ, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நம்புங்க. அவராலே கூடாத காரியம். அவர் வைரஸோட பேசுவாருன்னா, அவர் கிருமியோட பேசுவாருன்னா, அவர் பிசாசு ஆவிகளோடு கூட பேசுவாருன்னா, அவர் அந்த மலையை பார்த்து பேசுவாருன்னா, அவர் காற்றை, ஒருவேளை காற்றை பார்த்து பேசுறார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காற்றே இறையாதே, அமைதியிலார், ஒருவனும் காற்றை பார்த்ததில்லை. என் ஆண்டவர் உருவாக்கின அந்த காற்றை அவர் பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதியிலார், என் பிள்ளைகள் பயணம் பண்ண வேண்டும். ஆமென். என் பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் அஸ்தமான பொழுது அநேகரை அவர் குணமாக்கினார். இதுல ஹைலைட் என்னன்னா, அவர் கைகளை வைத்து, அதை நம்ம மார்க்கு மத்தேயுல எல்லாம் பார்க்கிறோம். அவர்களை கைகளை வைத்து அவர் ரொம்ப அழுத்தி, அது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அவர் அவள் கையை தொட்ட உடனே அப்படின்னு இருக்கும். மார்க்ல அவர் வேற மாதிரி அவர் செய்வார் பாருங்க. அங்க மார்க்கு 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவர் கிட்ட 31 கிட்ட போய் அவர் கையை பிடித்து தூக்கினார். ஆமென் சொல்லுங்க.
கையை பிடிச்சு படுத்து கிடக்குறாங்க. நம்ம எழும்பி கூட நடக்க முடியாத நிலையில, அவ்வளவுதான், பெட்ரெடன், கடைசி நிமிடங்களிலனா அவங்க இருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் கரத்தை பிடிச்சு, அவ்வளவு ஸ்ட்ரென்த் உள்ள கரம் ஆண்டவருடைய கரம், அவ்வளவு வல்லமையுள்ள கரம் ஆண்டவருடைய கரம், அவ்வளவு பவர்ஃபுல் கரம் ஆண்டவருடைய கரம். நீங்க ஆண்டுடைய கரத்தை ரொம்ப லேசான நினைச்சிடாதீங்க. இப்பொழுது ஆண்டுடைய கரம் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. என் மேலும் உங்கள் மேலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இந்த கரம் பலமாக இறங்குகிறது என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ஹேண்ட். நீ யோசிச்சு பாருங்க, எப்படி பிடிச்சிருப்பாரு, எப்படி லிஃப்ட் பண்ணியிருப்பாரு, அந்த அம்மா என்ன வெயிட் இருந்திருப்பாங்க, அவங்க லிஃப்ட் பண்ணும் பொழுது எவ்வளவு பவர் இவர் கொடுத்திருக்க வேண்டும். அமேசிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நினைச்சாருன்னா, அவர் மனசு இறங்கிட்டாருன்னா, நம்மளை பிடிச்சாருன்னா பிடிச்சதுதான். உடனே ஜுரம், இம்மீடியட்லி உடனே ஜுரம் நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார். இங்க மார்க்கில் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்போது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பிரியமானவர்களே, நான் கடைசியா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மாத்திரம் சொல்றேன். ஆண்டவரிடத்துல ஏதாவது நன்மையை பெற்றுக்கொண்டா உடனே அணிலிருந்தே அப்பொழுதிலிருந்தே ஆண்டவருக்கு நம்ம கடன் பற்றவர்கள், ஆண்டவருக்கு நம்முடைய கிராட்டிடியூட்டை காட்டணும். ஆண்டவருக்காக நம்ம மனமகிழ்ச்சியோடு கூட அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அவருக்காக கொடுக்க வேண்டும், அவருக்காக உழைக்க வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும், அவருக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்ததற்கு நாம் செய்ய போகிற கைமாறு இது மாத்திரம்தான். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில நம்ம பார்க்கிறோம். எங்க மாமியும் வேலை செய்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க மக ஜீவனையை கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு ப்ராமிஸோடு கூட இன்று நான் நினைவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல பைபிள்ல ஆண்டுடைய கரத்தை எங்க வருதுன்னா, ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனத்துல மோசே இடத்துலதான் ஆண்டுடைய கரம், கர்த்தருடைய கரம் பற்றி வருகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 33 அதிகாரம் 22 எளிதா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா நம்ம கண்மலை வெடிப்பிலே வைத்து. இந்த கண்மலை வெடிப்பு என்பது என்னன்னா, ஆண்டவருடைய விழா, இயேசு கிறிஸ்துவின் விழாவில உள்ள வைத்து, நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன். ஏசாயால சில வசனங்களை நான் உங்களுக்காக வேகமா வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஐசாயா சாப்டர் 41 verse 10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ சாஞ்சு போற நிலையில இருக்கிற, நீ விழுந்து போகிற நிலையில இருக்கிற, நீ படுத்து கடக்கிற, நீ எழுந்திருக்க முடியாம இருக்கிற காரணம் எதுவாக கூட இருக்கலாம். அது சரீரமா, வியாதியா, அல்லது பினான்சியலா, அல்லது பிரச்சனைகளா, எதுவாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் நீதியின் கரத்தினாலே. அப்படின்னா அவர் ஜட்ஜ் பண்ணிட்டு, எஸ், நீதி செய்துட்டு தான் தன் கரத்திலே தாங்குவார். உங்களுக்கு நீதி கிடைக்குமா அன்பு சகோதரி? உனக்கு நீதி கிடைக்கும். உன்னிடத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் நீதியின் கரத்தினால் நான் தாங்குவேன். அதே 13 வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை. நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறியா? அவர் கையை பிடிச்சு துணை நின்றான்.
துணையே இல்லை. துணை வேண்டும் தகப்பனே உலகில, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். துணை வேண்டும் தகப்பன் என்று அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்த சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்வேன், நான் உனக்கு துணை. எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப 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 பிடிக்குது. என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிறப்பா. நீ முன்னாடி போனா உனக்கு நான் கேடகமா நிற்பேன். பின்னாடி நீ விழாம பாதுகாக்கும்படியா உன் பின்னாடி இருப்பேன். நீ வலதுபுறம் சாய்ஞ்சா உன்னை நான் என்னுடைய கைகளினாலே தாங்குவேன். நீ இடதுபுறம் சாய்ஞ்சினா என் கை, இடது கை உன் தலையின் கீழ் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. என் வலது கரம் உன் தலையின் கீழ் இருக்கும். துணை நிற்கிறேன். அதே 46:4 எசையா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாளைக்கு ஒருவேளை வேற வசனங்கள் ஆண்டவர் கொடுப்பார், அதை நம்ம பார்ப்போம். 4ஆம் வசனத்துல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு, ஆச்சரியமான வசனம் இருக்கு. 49:16 பாருங்க. 49:16 அதுல, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 139:10. சங்கீதம் 139:10. அங்கேயும் முது கை என்னை நடத்தும், முது வலது கரம் என்னை பிடிக்கும். சங்கீதம் 65:8. 65:8. கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூற பண்ணும் தேவரீர் பூமியை விசாரித்து. 65:8 கே இல்லாட்டி 73 பார்க்கலாமா? 73:23 பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாரு பார்க்கலாம். 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஆமென். சங்கீதம் 65 எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க. நான் எழுதினேன், அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா அங்கதான் அவருடைய கரம் இருக்கிறது. அந்த கரம் எங்க இருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்க அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு எழுதுங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மேல் இருக்கிறார். அவர் அமர்ந்து, கர்த்தருடைய ஆவியானவர் பற்றி எப்போதும் சொல்லும் பொழுதுதான் நம்மேல் அமர்ந்து. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? பேதுருவின் மாமிய கரம் பிடிச்சு தூக்கின என் ஆண்டவர் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் கணவனையும், உங்கள் மனைவியும், உங்கள் வாழ்க்கையும், உங்கள் தேவைகளையும் அவர் கரத்திலே நாம் கொடுத்து விடுவோம். அவர் தூக்கி விடுவார். ஆமென். அவரை தவிர வேறு ஒருவரும் இந்த உலகத்துல தூக்கிவிட முடியாது. இன்று அவர் கரத்தில் நாம் கொடுப்போம். எஸ்ரா, நெகேமியாலாம் நீங்க நிறைய வாசனை உங்களுக்கு தெரியும். தானியேல்ல கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் எலியா மீது எப்படி கர்த்தருடைய கரம் அமர்ந்தது, தானியேல் மேல் எப்படி கர்த்தருடைய கரம் அமர்ந்தது என்பதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். கர்த்தருடைய கரம் நம்மில் இருக்கிறது. பயப்படாதீங்க. நமக்கு ஒன்றும் நேரிடாது, ஒன்றும் நடக்காது.
நம்முடைய தூதர்களை வைத்து அவர் நம்மை தாங்குவார். நம் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்களுடைய கரங்களிலே அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். என் வலதுகரம் உன்னை தாங்கும். நான் உன்னை ஏந்துவேன். நான் உன்னை தப்புவிப்பேன். நான் உன்னை சுமப்பேன். உன்னை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து உன்னை நான் மறைப்பேன். என் கரத்தினாலே மறைப்பேன். வேறு என்ன வேணுங்க உங்களுக்கு? என் ஆண்டவர் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே பல தேவைகளோடு உடைய பிள்ளைகள் இந்த சன்னிதானத்தில் வந்து ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் காலையில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் வேணும், எங்கள் வீட்டில் வேணும். எல்லாரும் கையை உயர்த்தி கேளுங்க. எங்கள் வீட்டில் வேணும், எங்கள் பிள்ளைகளுக்கு வேணும். எங்கள் பிள்ளைகள் மீது நம்முடைய கரம் வைக்கப்படணும். எங்கள் தாயார் மீது, எங்கள் தகப்பன் மீது, என் மனைவி மீது, எங்கள் காயப்பட்ட பிள்ளைகள் மீது. ஓ தேங்க்யூ லார்ட். ஐசியூவில் இருக்கிற பிள்ளையின் மீது, அல்லது குழந்தை இல்லாத இருக்கிற கர்ப்பங்கள் மீது, திருமணமாகாது இருக்கிற ஒரு குடும்பங்களின் மீது கர்த்தருடைய கரம் பலமாயிரப்பட்டு அவளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தருடைய கரம் நிர்மூலமாக்கட்டும். காத்து நடத்தினார். இன்று ஒரு அற்புத செய்தியும் சாட்சியை நாங்கள் கேட்க உதவி செய்வோம். அந்த மகள் எழுந்து நின்று ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார். அப்படி நாங்கள் இந்த அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம்னா, அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம்னா, நமக்கு இந்த உயிருள்ள வரைக்கும் நாங்கள் சாட்சியா இருக்கோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.